மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெளியிட்டுள்ளது. இந்த விபத்து என்பது ஒரு துயரமான ஒரு சம்பவம் என்ற ஒரு கருத்தையும் டாடா குழுமங்களுடைய தலைவர் என் சந்திரசேகரன் தற்பொழுது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று மாலை நேரடியாக அகமதாபாத் செல்லும் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேரடியாக அந்த மீட்பு பணிகள் நடைபெறும் இடத்திற்கும் சம்பவம் விபத்து நடைபெற்ற இடத்திற்கும் சென்று ஆய்வு செய்து அதன் பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த பயணிகள் மற்றும் பொதுமக்களையும் அவர் சந்தித்து பேச உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 3 கட்டுப்பாட்டு அறைகள் என்பது தற்பொழுது அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக விமான நிலையத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலையம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள ஒரு கட்டுப்பாட்டு அறை, மாநில காவல்துறை சார்பாக விபத்து நடைபெற்ற பகுதிக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் மற்றொரு கட்டுப்பாட்டு அறை மட்டுமல்லாமல் ஏர் இந்தியா நிறுவனம் சார்பாகவும் ஒரு கட்டுப்பாட்டு அறை என்பது அதிகாரிகளுடன் அங்கு அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு கட்டுப்பாட்டு அறைகளை தொடர்பு கொள்வதற்கான ஒரு அவசர கால எண்களையும் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில காவல்துறை மட்டுமல்லாமல் இந்திய ராணுவத்தினுடைய பல்வேறு பாதுகாப்பு படை பிரிவை சார்ந்த வீரர்களும் மீட்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார். அவர்களோடு இணைந்து அந்த உள்ளூர் பகுதி மக்கள், குறிப்பாக மேகானி நகரினுடைய அந்த உள்ளூர் வாசிகள் பகுதி மக்களும் அந்த மீட்பு பணியில் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் பணியிலும் ஈடுபட்டுள்ளதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. எந்த நடவடிக்கைகளை பொறுத்த அளவில் தேவையான அனைத்து உதவியும் மத்திய அரசு வழங்கும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் கருத்தையும் பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் பூபேந்திர பட்டேலுக்கு கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவரும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு சென்று நேரடியாக பார்வையிட உள்ளார். அதன் பிறகு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு நேரடியாக சென்று பார்வையிடுவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மீட்பு பணிகளை பொறுத்த அளவில் துரித வேகத்தில் எவ்வளவு பேரை மீட்க முடியுமோ அந்த பணிகள் வேகத்தில் நடைபெற்று வந்தாலும் அதே சமயம் அந்த பிளாக் பாக்ஸ் என அழைக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை தேடுவதற்கான ஒரு பணியிலும் ஒரு பிரிவினர் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை கண்டறிந்தால் மட்டுமே என்ன நடந்தது என்பது தொடர்பான ஒரு விவரங்கள் கிடைக்கப்பெறும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக கூடுதலான ஒரு பணிக்காகத்தான், ஒரு மீட்பு பணிக்காகத்தான் இந்திய ராணுவம் அந்த போதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறையினுடைய குஜராத் பிரிவு தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த காட்சிகளையும் நம்மால் நேரடியாகவே பார்த்து வருகிறோம். பாலா, சித்ரா, அதே நேரத்தில் மீட்பு பணிகள் வேகமாக நடைபெறுகிறது. அங்கு நீங்க குறிப்பிட்டது போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட பல குழுவினர் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உயிரிழந்தவர்களினுடைய உடல்கள் கொண்டு வரப்பட்ட அதே நேரத்தில் உள்ளூர் மக்களாலும் மீட்கப்பட்ட காயமடைந்தவர்களினுடைய நிலை என்ன, எவ்வளவு பேர் அப்படிங்கிற தகவல் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? அதிகாரப்பூர்வமாக காயமடைந்தவர்கள் தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் அதிகாரிகள் வெளியிடவில்லை. சுமார் 40க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகள், குறிப்பாக அந்த மேகானி நகர், ஷாலியாபாக் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 2-3க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இந்த ஒரு சிகிச்சை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகத்தான் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இந்த விமான விபத்து நடைபெற்ற பகுதி என்பது ஒரு ரெசிடென்சியல் காம்ப்ளெக்ஸ் மட்டுமல்லாமல் ஒரு அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஆகும். அதில் ஏற்கனவே உள்ளிருந்தவர்களுடைய நிலை உள்ளிட்ட விமானத்தில் பயணித்த பயணிகள் மட்டுமல்லாமல் அந்த போதில் வசித்த மக்களும் இதில் இந்த விபத்தில் சிக்கியப்பதன் காரணமாக யார் இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் என்பது தொடர்பான ஒரு அவர்களை கண்டறியும் பணியும் தற்போது அதிகாரிகளால் செய்யப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக சுமார் 42 முதல் 47 பேர் சிகிச்சை பெற்று வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், கூடுதலாக அனைவருக்கும் முதலுதவி என்பது அந்த போதில் வழங்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 16க்கும் அதிகமான தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதியில் தற்பொழுது அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 30க்கும் அதிகமான ஆம்புலன்ஸ்களும் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு முற்றிலுமாக அந்த பொது போக்குவரத்துடைய அந்த சேவை என்பது அந்த பகுதியில் ரத்து செய்யப்பட்டு இந்த மீட்பு பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்று வருகிறது. கடுமையான ஒரு சேதம் என்பது அந்த கட்டிடத்தின் மீது விமானம் விழுந்ததன் காரணமாக விமானத்தினுடைய
விமானத்தினுடைய பகுதிகள் மட்டுமல்லாமல் கட்டிடத்தினுடைய பகுதிகளும் இடிந்து நொறுங்கி இருப்பதால் அந்த இடிபாடுகளிலிருந்து அவர்கள் சிக்குவது சற்று சிரமமாக இருக்கிறது. அந்த இடிபாடுகள் சிக்கியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே துரிதத்தின் அடிப்படையில் இந்த ஒரு மீட்பு பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, நிச்சயமாக சுசித்ரா, அதே நேரத்தில் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு உடனடியாக நீங்கள் குறிப்பிட்டதை போல கருப்பு பெட்டியை மீட்பது, விமான விபத்திற்கான காரணம் என்ன, எந்த சூழலில் விமானி அந்த மேடே கால் என்கிற அந்த அவசர அழைப்பை விடுத்தார் என்பது தொடர்பான விசாரணைகளும் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம களத்திலிருந்து அந்த பாதிக்கப்பட்ட காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விமானம் விழுந்து விபத்திற்குள்ளான அந்த மேகானி நகரினுடைய நிலை என்பது தற்போது என்னவாக இருக்கிறது? அங்கு குடியிருப்பு வாசிகளுக்கான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டதா? அவர்களின் நிலை என்ன? நிச்சயமாக பலா, அந்த குடியிருப்பு பகுதியை பொறுத்த அளவில் அங்கு இருந்த வீட்டில் இருந்தவர்கள், அங்கு வசித்தவர்களுடைய நிலையும் தற்பொழுது சிலருடைய நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகத்தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருமே அந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு வரும் நிகழ்வுதான். யார் யார் இந்த விமானத்தில் பயணித்தார்கள், யார் யார் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பது தொடர்பான ஒரு அசஸ்மெண்டை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். நீங்கள் கூறியது போல ஏற்கனவே மிக முக்கியமாக டிஜிசியினுடைய குழு அந்த கருப்பு பெட்டியை தேடும் அந்த பணியிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளது. ஏற்கனவே விமான சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய விமான நிலையத்தில் இருந்து அவர்கள் ஏற்கனவே முதற்கட்ட அதிகாரிகள் குழு என்பது அந்த பகுதியில் ஏற்கனவே இருக்கும் நிலையில் கூடுதலான ஒரு 7 பேர் கொண்ட இணை செயலர் மட்டத்திலான ஒரு தலைவரான ஒரு குழுவை தான் மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சகம் அந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மாநில காவல்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் வசித்து வந்த மக்கள் யார், அவர்களுடைய நிலை என்ன என்பது தொடர்பான ஒரு தனிப்பட்ட ஒரு விரிவான அறிக்கையை அவர்கள் தயாரித்து வருவதாக முதற்கட்டமாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 வகைப்படுத்தப்பட்டு, அதாவது விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அதன் பிறகு இதில் அந்த பகுதியினுடைய மக்கள் என 2 வகையாக அவர்கள் கண்டறிய செய்யும் ஒரு பணியில் தான் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தார். எவ்வளவு பேர் இதில் காயமடைந்திருக்கலாம் என்பதற்கான அதிகாரப்பூர்வ எண்களை அதிகாரிகள் தற்பொழுது வரை வெளியிடவில்லை. 3 கட்டுப்பாட்டு மையங்கள் சார்பாக அதனை கண்டறியும் ஒரு பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமா இந்த விமானத்தில் இருந்த பெரும்பான்மையான விமானிகள் என்பவர்கள் பிரிட்டிஷ் நேஷனல்ஸ், லண்டன் குடியிருப்பு வாசிகளாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட வெளியாகி இருக்கிறது. 242 பயணிகள் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பர் மட்டும் கிடைச்ச நிலையில இதுல இந்த விமானம் என்பது லண்டனினுடைய கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்வதால் அவர்கள் மிக அதிக அளவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் கூட கிடைக்கப்பெற்றிருக்கிற குறித்த விவரம். நிச்சயமாக பலா, அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரகம் சார்பாக கிடைக்கப்பட்டுள்ள அந்த தகவலை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு குறிப்பாக சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்காக அந்த பகுதிக்கு வந்த பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த பயணிகளாக அதிகம் இருந்தது குறித்து சுமார் 10க்கும் அதிகமானோர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்கள் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பதை கண்டறிவதற்கான ஒரு முயற்சியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக பிரிட்டிஷ் தூதரகம் என்பதும் தெரிவித்துள்ளது. இருந்தாலும் அதிகாரிகள் குறிப்பாக டிஜிசி, அதாவது விமான கட்டுப்பாட்டு இயக்குநரகத்துடைய அதிகாரிகள், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் ஆகியோருடைய உதவி மூலமாக இந்த ஒரு தகவல்களை தூதரகமானது பெரும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும், அதிக அளவிலான பயணிகள் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும், குறிப்பாக இந்தியாவில் இருந்து அங்கு புலம்பெயர்ந்து அங்கு தங்கியிருக்கக்கூடிய அங்கு வசித்து வரும் அந்த பிரிட்டிஷ் நாட்டினர்களாகவும், அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த பிரிட்டிஷ் நாட்டினர் என்ற வகையில் அவர்கள் அனைவருமே கருதப்படுவதாகவும் முதற்கட்ட ஒரு தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த துணை இயக்குநரகத்தின் சார்பாக இந்த ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இருந்தாலும் அந்த விமானத்தினுடைய பட்டியல், பயணிகளுடைய பட்டியல் வெளியாகி இருந்தாலும் எவ்வளவு பேர் அதிகாரப்பூர்வமாக அதில் பயணித்தார்கள், ஒரு சிலர் இன்று பயணம் செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதனால் அதனை அசஸ் செய்யும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே அந்த 30 உடல்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை 40ஆக உயர்ந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு வரக்கூடிய உடல்களினுடைய எண்ணிக்கை என்பது 40ஆக உயர்ந்திருக்கிறது. 242 பேர் இந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்தார்கள் என்கிற தகவலின் அடிப்படையில் இதுவரை 40 பேரது உடல்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு
செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அதே நேரத்தில் காயமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை. நீங்கள் குறிப்பிட்டதன் அடிப்படையில் தற்போது விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உடனடியாக பாதிக்கப்பட்ட அகமதாபாத் பகுதிக்கு விரையக்கூடிய அந்த சூழலும் இருக்கிறது.